துணை முதலமைச்சராக உதயநிதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். துணை முதலமைச்சராக உதயநிதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை சொல்லுங்கள். நீண்ட நாட்களாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என்ற பேச்சு இடம்பெற்று வந்த நிலையில தற்பொழுது அது உறுதியாகி இருக்கிறது. அண்மையில கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஆய்வு செய்த போது மாற்றம் ஏமாற்றம் அளிக்காது, மாற்றம் இருக்கும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் செய்த அறிவிப்பானது ஆளுநர் மாளிகையால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருக்கு கூடுதலாக பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற துறையும் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அமைச்சராக பதவியேற்கக்கூடிய புதிய சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதே போன்று கோவி செலியன், அதே போன்று சேலமுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன், இதுக்கு முன்னால் அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் உள்ளிட்டவர்கள் புதிதாக அமைச்சர்கள் வருகிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்களுடைய பதவி ஏற்பு நாளை தினம் மாலை 3:30 மணி அளவில் ராஜ்பவனில் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மூத்த அமைச்சருடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது அமைச்சரவையில் இருந்து 4 அமைச்சர்கள் வெளியாக சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் பால்வளத்துறை அமைச்சராக கூடிய மனோ தங்கராஜ், அதே போன்று சிறுபான்மைத்துறை நல அமைச்சராக கூடிய மஸ்தான் ஆகியோர் இந்த அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அதே போன்று அமைச்சர் க ராமச்சந்திரன், சுற்றுலாத்துறை அமைச்சராக ராமச்சந்திரன் அவர்களும் தற்பொழுது இந்த அமைச்சரவையில் இருந்து விலகப்படுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார்கள் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல மூத்த அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக கூடிய பொன்முடி தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் வகித்திருக்கிறார். அவர் வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக கூடிய மையநாதன் தற்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி செல்வராஜ் தற்பொழுது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று மதிவேந்தன் அமைச்சர், அதாவது வனத்துறை அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய மதிவேந்தன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். அதே போன்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் தற்பொழுது ஆவின் அமைச்சராக மாற்றப்படுகிறார். தமிழ்நாடு பால்வள மற்றும் அந்த டைரி மேம்பாட்டு அந்த டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சராக மாற்றப்படுகிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். தற்பொழுது அவர் வசம் நிதி இருக்கிறது. அதே போன்று என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சொல்லக்கூடிய காலநிலை மாற்றத்துறையானது அமைச்சர் தங்கம் தென்னரசருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் கூடுதலாக இருந்தது மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆனது தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்து தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு கடிதத்தை ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறது. அந்த கடிதம் முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டதாகவும் இது தொடர்பான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையானது வெளியிட்டிருக்கிறது. புதிதாக அமைச்சராக பதவியேற்கக்கூடியவர்களுக்கு நாளைய தினம் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். அதுவும் நாளை மதியம் 3:30 இந்த பதவியேற்பு விழாவானது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என்று வெளியிட்டிருக்கிறார். இதில் மிக முக்கிய அறிவிப்பாக கடந்த சில மாதங்களாகவே அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்ற பேச்சானது பலமுறை அடிபட்டிருந்தது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாவிட்டாலும் பலமுறை ஊகத்தின் அடிப்படையிலான செய்திகளாகவே தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய வட்டாரங்களும் திமுக வட்டாரங்களும் தெரிவித்து வந்த நிலையில தற்பொழுது அது உறுதியாகி இருக்கிறது. முதலமைச்சர் கடந்த முறை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது செய்தியாளர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்ற பதிலை கொடுத்திருந்தார். தற்பொழுது அந்த மாற்றமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய 75வது ஆண்டு பவள விழா நிகழ்ச்சி மாநாடு முடிவுற்றிருக்கூடிய இந்த நேரத்தில் தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் சரியாக 9 மணி அளவில் இந்த மாநாடு முடிந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மிக குறுகிய நேரத்தில் இந்த மாநாடு முடிந்ததுமே ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலைக்கு முன்பாகவே தலைமை செயலகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமான கடிதம், முதலமைச்சருடைய இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கான பரிந்துரை கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் மதுரையில நிகழ்ச்சியில் இருந்தார். அந்த நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு அவர் இன்று இரவு 8 மணி அளவில் தான் சென்னை திரும்பியிருந்தார். அவர் சென்னை திரும்பியதுமே முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிந்துரை கடிதத்தை அவர் ஏற்றிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் 3 மணி அளவில் மதியம் 3:30 அளவில் இந்த புதிய பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெறும்
வரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புதிய பதவியேற்பு நிகழ்ச்சியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது துணை முதலமைச்சராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அதே போன்று கூடுதலாக தற்பொழுது புதிதாக அமைச்சரவைக்குள் வரக்கூடியவருடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் நாசர் ஆகியோர் தற்பொழுது புதிய அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று புதிய அமைச்சர்களாக கோவி செலியன் மற்றும் ராஜேந்திரன் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 நபர்கள் தற்பொழுது அமைச்சர்களாக இடம்பெறுகிறார்கள். அதே வேளையில 3 அமைச்சர்கள் தற்பொழுது இலாக்காக்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய பார்க்க முடிகிறது. மொத்தம் தமிழகத்தில் முதலமைச்சர் இல்லாமல் 34 அமைச்சர்கள் இடம்பெற முடியும். முதலமைச்சருடன் சேர்த்து 35 அமைச்சர்களை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கணக்கீடானது ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில 15% என சொல்லப்படக்கூடிய நிலையில தமிழகத்தில் 35 அமைச்சர்கள் இருக்க முடியும் முதலமைச்சரும் சேர்த்து. தற்பொழுது இந்த மாற்றம் இல்லாம 34 அமைச்சர்கள் முதலமைச்சர் இல்லாமல் இருந்த நிலையில கூடுதலாக ஒரு அமைச்சர் இடம்பெற முடியும் அந்த 34 அமைச்சருக்கு. அப்போ அது இல்லாம தற்பொழுது 3 அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படக்கூடிய நிலையில் கூடுதலாக 3 நபர்கள் சேர்க்க முடியும் என இந்த புதிய மாற்றமானது தற்போது நடந்திருக்கிறது. மொத்தம் இந்த மாற்றத்துடன் சேர்த்து தமிழகத்திற்கு முதலமைச்சருடன் சேர்த்து 35 அமைச்சர்களும் முதலமைச்சர் இல்லாமல் 34 அமைச்சர்களும் என முழு அமைச்சரவையும் தற்போது நிரம்பியிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையுடைய வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு பிறகாக பின்னாட்கள் அவருடைய இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவி வகித்திருந்தாலும் அந்த பதவியை அவர் விலகுவதாக கடிதம் கொடுத்திருந்தார். அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்த சூழலில் அமைச்சரவையில் ஒரு இடங்களானது நிரப்பப்படாமலே இருந்தது. மொத்தம் 35 அமைச்சர்கள் முதலமைச்சரோடு இருக்க வேண்டிய சூழல்ல வெறும் 34 அமைச்சர்கள் மட்டும் இருந்து வந்தாங்க. இந்த ஒரு இடத்திற்கு புதிதாக ஒருவர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போன்று அமைச்சர்கள் இருக்கக்கூடியவர்களை அமைச்சர்கள் நீக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தகவல் வெளியாகி இருந்தது. அதே போன்று தற்போது விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி உயர்வு பெறுவார் என்ற தகவலும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தது. ஆளுநர் திமுகவினுடைய கட்சி சார்பிலும் அதே போன்று தலைமை செயலக வட்டார சார்பிலும் இந்த தகவல்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட நிலையில அது வெவ்வேறு காலகட்டத்தில் மறுக்கப்பட்டிருந்தாலும் முதலமைச்சர் மாற்றம் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில் தற்போது இந்த மாற்றத்துக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது. இந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு 2021 ஆண்டுக்கு அமைந்ததுக்கு பிறகாக 2 முறை மாற்றங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இருந்தபோதும் இந்த மாற்றம் என்பது முன்பு எப்போதும் இல்லாத அளவிலான அதிக அளவிலான எண்ணிக்கையிலான மாற்றமாக இருக்கிறது. 3 அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியே செல்கிறார்கள். 4 நபர்கள் அமைச்சருக்குள்ளாக புதிதாக வருகிறார்கள். அதுவும் நீக்கப்பட்ட அமைச்சர்கள் வருகிறார்கள். ஒருவர் வழக்கின் காரணமாக பதவி விலகி இருந்தார். மற்றொருவர் அமைச்சர் நாசர் அவர்கள் ஏற்கனவே ஆவின் அமைச்சராக இருந்திருந்தார். அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகாக தற்பொழுது மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். திமுக அரசினுடைய இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. 2021 ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்றதுக்கு பிறகாக 2 முறை அமைச்சரவை மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவிலாக இருக்கிறது. மூத்த அமைச்சர்கள் உட்பட 6 நபர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கூடுதலாக 4 அமைச்சர்கள் அமைச்சருக்குள் இடம்பெறுகிறார்கள். 3 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியே செல்கிறார்கள். தற்பொழுது 3 அமைச்சர்கள் வெளியே செல்லக்கூடிய நிலையில கூடுதலாக ஒருவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே காலியாக இருந்ததனால் அந்த கூடுதலாக ஒருவர் உள்ளே வருவதற்காக வாய்ப்பாக இருக்கிறது. மொத்தம் தமிழக அமைச்சரவையில முதலமைச்சர் உட்பட 35 அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனால் தற்போது வரையிலும் 34 அமைச்சர்கள் மட்டுமே இருப்பதனால கூடுதலாகவும் ஒருவர் வருவதற்கு வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. இந்த சூழலில் இந்த அமைச்சரவை மாற்றத்துடன் அமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். திமுக அரசில் 2வது துணை முதலமைச்சர் என்ற ஒரு பெருமையும் அவர் பெறுகிறார். இதற்கு முன்பாக 2006, 2011 ஆண்டு காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி பெற்றிருந்தார். அதே போன்று தற்பொழுது இந்த ஆட்சி காலத்தில் அமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். கூடுதலாக அவருக்கு ஒரு துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் என சொல்லக்கூடிய இந்த துறை முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறை தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் அதனுடைய மேம்படுத்துவதற்குமான ஒரு துறை. இந்த துறையை தற்பொழுது முதலமைச்சர் வசம் இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வசம் செல்கிறது. அதே போன்று தற்பொழுது புதிதாக வரக்கூடிய அமைச்சர்கள்ல அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தற்பொழுது பிணையில் வெளியே வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அவருடனே இதற்கு முன்பாக அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவர்கள் தற்பொழுது மீண்டும் அமைச்சராக நியமனம் செய்யப்படுகிறார். அதே போன்று கோவி செலியன், அதே போன்று சேலம் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் தற்பொழுது
புதியதாக அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்கள். இந்த சூழல்ல 3 அமைச்சர்கள், தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல 3 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். அதில் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்பொழுது அந்த துறை அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். அதே போன்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தற்பொழுது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். அதே போன்று சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். இது மட்டும் இல்லாம கூடுதலாக 6 அமைச்சர்களுடைய துறைகள் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுடைய இலாக்கா ஆனது மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். அவருக்கு வனத்துறை ஆனது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையினுடைய அமைச்சர் மையநாதன் தற்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். அதேபோன்று ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி செல்வராஜ் தற்பொழுது மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். இந்த மனிதவள மேம்பாட்டு துறையானது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய வசம் இருந்தது. அந்த துறைக்கு தற்பொழுது அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மாற்றப்படுகிறார். அதேபோன்று வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவந்தன் அவர்களுக்கு தற்பொழுது ஆதிதிராவிடர் நலத்துறையானது கொடுக்கப்படுகிறது. அதேபோன்று பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனருக்கு பால்வளத்துறை அமைச்சராக தற்பொழுது நியமிக்கப்படுகிறார். அதேபோன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வசம் ஏற்கனவே 3 துறைகள் இருந்தன. அதாவது நிதி, மனிதவளம் மற்றும் மேம்பாடு, அதே போன்று தமிழ்நாடு மின்சார வாரியமும் அவர் வசம்தான் இருந்தது. தற்பொழுது இந்த மின்துறை அவரிடம் இல்லை. அதே வேளையில தற்பொழுது அவருக்கு புதிதாக ஒரு துறை ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறைக்கு அமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் நியமிக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக அரசில் மாற்றங்கள், அந்த அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்ற பேச்சு இடம்பெற்றிருந்த சூழல்ல அண்மையில முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஆய்வுக்காக சென்றிருந்தார். அந்த ஆய்வுல அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்லியிருந்தார், இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது நிச்சயம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்பதை சொல்லியிருந்தார். அந்த சூழலில் இன்றைய தினம் இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சருடைய பரிந்துரை கடிதம் அதிகாரப்பூர்வமாக தலைமை செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஆளுநர் RN ரவி அவர்கள் மதுரையில ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார். அந்த நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு இன்று இரவு 8 மணிக்கு அவர் சென்னை திரும்பியிருந்தார். சென்னை திரும்பியதும் அவருடைய அலுவல் பணியாக முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தை ஏற்று தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். புதிதாக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அதே போன்று ராஜேந்திரன், ஆவடி நாசர், கோவிட் செலியன் ஆகியோர் தற்பொழுது நாளை தினம் பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களுடன் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதும் இந்த அறிவிப்பில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உட்பட 4 அமைச்சர்கள் துணை அமைச்சர் மற்றும் 4 அமைச்சர்கள் உட்பட உள்ளே வருகிறார்கள் என்ற நிகழ்ச்சி உட்பட 6 அமைச்சர்களுக்கான இலாக்கா மாற்றமும் இதில் செய்யப்பட்டிருப்பது ஆளுநர் மாளிகையுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் தெரிய வந்திருக்கிறது.